ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரின் புகைப்படம் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தமிழன் வழங்க கேட்கலாம். தமிழன், 8 தனிப்படைகள் மூலமாக போலீஸ் தேடியதன் நீட்சியாக தற்போது குற்றவாளியினுடைய புகைப்படம் கிடைத்திருக்கிறது. அந்த புகைப்படம் எந்த பதிவிலிருந்து, எந்த சிசிடிவி காட்சியின் பதிவிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த புகைப்படம் குறித்த முழு விவரத்தையும் பதிவு செய்யுங்கள். கனகதாரா, தற்போது பார்த்தால் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே ஆரம்பாக்கத்தில் 8 வயது சிறுமியிடம் அத்துமீறிய மர்ம நபரின் மீது கடந்த சனிக்கிழமை அன்று இந்த சம்பவமானது நடைபெற்றது. அன்றே அந்த சிறுமியின் உறவினர்கள் ஆரம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகாரானது அளிக்கப்பட்டிருந்த நிலையில் காவல்துறை அந்த இடத்துக்கு சென்று அங்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆனது எடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இன்று குறிப்பாக பார்க்கலாம், 2வது சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு 5 புகைப்படமானது வெளியாகியுள்ளது. அதே பார்க்கலாம், அந்த 5 புகைப்படங்களும் தெல்ல தெளிவாக அந்த குற்றவாளியின் புகைப்படமானது தெரிகிறது. அப்படி தெரிந்தும் காவல்துறையினர் இதுவரையும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காமல் மெத்தன போக்காக காட்டி வருகின்றனர். குறிப்பாக பார்க்கலாம் கனகதாரா, தற்போது கும்மிடிப்பூண்டி அருகே இந்த ஆரம்பாக்கம் 10 வயது சிறுமி இந்த பாலியல் வன்கொடுமையில் 8 தனிப்படையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 8 தனிப்படை 3 டிஎஸ்பி தலைமையிலும் 8 தனிப்படையானது அமைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 டிஎஸ்பி தலைமை அமைக்கப்பட்டிருந்தும் இந்த காவல்துறை ஏன் இந்த மெத்தன போக்காக செயல்பட்டு வருகிறது என்று பெற்றோரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. இனிமேலாவது இவர்கள் கைது செய்வார்களா அல்லது இப்படியே வேடிக்கை பார்ப்பார்களா என்று சமூக ஆர்வலரின் ஒரு கோரிக்கையாக உள்ளது. கனகதாரா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தமிழன்.